நம்ம இப்ப என்ன மீட்டிங் வந்திருக்கோம்? ஹீலிங், சுகம் அளிக்கும் ஓகே ஒரு கூட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சுகமளிக்கும் நற்செய்தியின் கூட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க ஒரு அக்கா வந்து நமக்கு அவங்களோட டெஸ்டிமனி ஷேர் பண்ண போறாங்க. ஆலிஸ் அக்கா, ஓகேங்களா? ஆண்டவர் வந்து அக்காவோட வாழ்க்கையில இருந்த ஒரு பெரிய கட்டி கூட சொல்லலாம், ஓகேவா? சோ அதுல இருந்து ஆண்டவர் அந்த அக்காவுக்கு விடுதலை கொடுத்திருக்காரு. சோ அதை ஷேர் பண்றதுக்கு நம்ம அக்காவை கூப்பிடலாமா? எல்லாம் ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya. I had a severe pain, pricking pain சொல்லலாம், on both my breast as such. அப்போ எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட நான் போகும்போது டாக்டர் சொன்னாங்க, இட்ஸ் பெட்டர் டு கோ இன் ஃபார் மேமோகிராம் டெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் மேமோகிராம் டெஸ்ட்டுக்கு அடுத்த நாள் காலையில் ஃபிக்ஸ்ட் அன் அப்பாயின்மெண்ட் அண்ட் ஐ வென்ட் தேர். அப்போது போகும்போது யாருமே என் கூட வரல. ஐ வாஸ் அலோன். ஐ வென்ட் டு த அந்த டெஸ்ட் சென்டருக்கு போகும்போது, ஏன்னா எங்களோட கிட்ஸை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தார், அதனால் நான் மட்டும் போனேன். அப்போ போகும்போது வித் ஸோ மச் ஆஃப் ஃபியர் gripping my heart, so to say. அப்போ போயிருக்கும்போது அங்கே போயிட்டு டெஸ்ட்டுக்கு நான் எழுதி கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்கேனிங் அதெல்லாம் பண்ணும்பொழுது எனக்குள்ள ஒரு பயம், பயங்கரமான பயம். யாருமே நம்ம கூட இல்லையே ஆண்டவர். அப்போ பிரதருக்கு நான் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் பேசிட்டு எனக்காக ப்ரே பண்ணுங்க பிரதர், என் கூட யாருமே வரல அப்படின்னு ப்ரே பண்ணாங்க. நோ டோன்ட் வரின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே அவர் ப்ரே பண்ணார். ப்ரே பண்ணிவிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். 1 hour 2 hour ஆயிடுச்சு. அப்புறமா நான் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி அது பிரித்து பார்க்குறதுக்கு கூட பயமாக இருந்தது. அப்போ ஃபைனலி ஐ கேவ் டு த நர்ஸ் அண்ட் ஐ டோல்டு ஜஸ்ட் டு ஷோ மீ த டெல் மீ அபவுட் த ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, ஒன்றுமே இல்லைம்மா, யூ ஆர் ஆல் ரைட், நார்மல். ஐ கிவ் க்ளோரி டு காட். பிரைஸ் தி லார்ட். கூட்டம், ஓகேவா? சோ அது அற்புதம் நற்செய்தி சுகமளிக்கும் கூட்டத்துக்கு வந்திருக்கோம்ல. ஆண்டவர் இது மாதிரி பீப்புளுக்கு ஆண்டவர் சுகம் தர ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya. நம்ம ஆண்டோட செய்திக்கு போறதுக்கு முன்னாடி இது மாதிரி சில சாட்சிகள், ஓகேவா? சாட்சிகள் கேட்கும்போது நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஓகேவா? ஸோ இஸ் அ அன்சேஞ்சிங் ஜீசஸ், ஓகேவா? ஸோ இன்னொரு 2 டெஸ்டிமனி உங்களுக்காக காத்திருக்கு. இப்போ வந்து டெஸ்டிமனி அக்கா ஹானா அக்கா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்டிமனி ஷேர் பண்ண போறாங்க. அவங்க ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்ட அதை பத்தி சொல்ல போறாங்க. படிக்கிறேன். நான் வந்து பார்ன் கிறிஸ்டியன் தான். ஆனாலும் நான் வந்து கடவுள் கூட ரொம்ப க்ளோஸா இல்லாம இருந்தேன் என்னோட லைஃப்ல. அப்போ வந்து நான் ஸ்கூல் டேஸ்லலாம் நான் ரொம்ப டிவி பார்ப்பேன். 24 hours நான் டிவி பார்த்துட்டே இருப்பேன். யாராவது நான் எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு நான் போனா கூட எங்க மாமாலாம் சொல்லுவாங்க, ஸ்டெஃபிக்கு சாப்பாடு தண்ணி கூட வேணாம், அவளுக்கு டிவியும் ரிமோட்டும் இருந்தா போதும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி நான் சொல்லிட்டு இருந்தவங்க, நான் காருண்யாவுக்குள்ள வந்த உடனே என்னை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் மாத்தினாரு. நான் செகண்ட் இயர் படிக்கும்போது ஜான் அண்ணாவும் அவங்களோட டீமும் எங்க காலேஜ்க்கு வந்தாங்க. அவங்க ப்ரேயர் நான் அட்டென்ட் பண்ணேன். ஆண்டவர் வந்து என்னை ரொம்ப அற்புதமா அந்த மீட்டிங்ல தான் என்னை தொட்டாரு. அப்போ அது வரைக்கும் நான் அவர் கூட இல்லாம இருந்த போதிலும் என்ன நிறைய கட்டத்துல என்னை உயர்த்திருக்காரு. ஆனாலும் அவரோட லவ்வை வந்து நான் அப்பதான் நான் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபைனல் இயர் நான் முடிக்க போறேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு அரியர் கூட இருந்தது இல்ல. 80% நான் வச்சிருக்கேன். ஆண்டவர் வந்து எல்லா விதத்திலயும் ஒவ்வொரு விதத்திலயும் என்னை வந்து உயர்த்திட்டே வராரு. ஆல் க்ளோரி ஹானர் டு ஹிம் அலோன். தேங்க்யூ. 2002க்கு அப்புறம் தான் நான் கிறிஸ்டியனில் கன்வெர்ட் ஆனேன். பேப்டிசம் எடுத்தாச்சு, கம்யூனியன் எடுத்து தான் இருந்தேன். கிறிஸ்டியனில் வந்தாச்சு, நம்மளாம் ஹெவன் போய்டும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறது என்னோட கணக்கு. என்ன தப்பு பண்ணாலும் கடவுள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தப்பு பண்ணுறது என்னுடைய வழக்கம். என்ன தப்பு பண்ணாலும் தப்பு பண்ண போகிறேன், சாரி ஸ்ட்ரெயிட்டாகவே நான் இங்கே போகிற ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, மன்னிச்சுக்கோங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நான் போல்டாக நானே ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு எந்த தப்பாக இருந்தாலும் தைரியமாக இறங்கி செய்வேன் நான். அப்போனா நீங்கள் எது நினச்சிக்காதீங்க. எனக்குள்ளே வாலிபல்னு பொய், ஊர் சுற்றுறது, இதுமாரி விஷயம் ஒன்று தான். ரொம்ப தப்புலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ரீசெண்டாக வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக, லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன் என்னோடய பர்சனல் லைஃப்பில். ஏன்னா நான் சாட்சி சொல்கிறது நான் ரெடியாக இல்லை.
ஏன்னா கடவுளோட வில்லிங் கண்டிப்பாக இருக்கணும் சாட்சி சொல்கிறதுக்கு. ஏன்னா இது ரொம்ப ஹோலி பிளேஸ். இது வந்து நான்லாம் நிற்கக்கூடிய கரெக்டான தகுதியான ஆளே இல்லை. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். நான் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் சாட்சி சொல்ல இங்கே ரெடியாக இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு வில்லிங் இல்லை. ஆனால் சாட்சிக்காக வந்திருக்கேன். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன். யூத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் ஏஜ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியாதது ஒன்றும் இல்லை. இங்கே எல்லா பெரியவங்களும் இருக்கீங்க, ஃபாதராக இருக்கீங்க, மதராக இருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் லாஸ்ட் வரைக்கும் நான் ரொம்ப 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 டிஸ்டர்ப்டாக இருந்தேன். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எனக்குள்ளே நான் ப்ரேயர் பண்ணுறதை விட்டாச்சு, பைபிள் படிக்கிறத விட்டாச்சு, கடவுளோட வேலை செய்கிறத விட்டாச்சு. நான் ஒரு ட்ரம்மர். நான் நிறைய சினிமாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய கச்சேரிங்களில் ட்ரம்ஸ் வாசிச்சிருக்கேன், டிவி ஷோஸ்லேயும் வாசிச்சிருக்கேன் நிறைய. ஸோ ஆனால் நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர் எடுத்த காட் கிட்ட கேட்டது என்னென்னா, நான் உங்களுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஆனால் இருக்க பர்சனல் லைஃப்பில் எனக்குள்ளே செய்த தப்புனால அந்த ஊழியத்தையே அப்படியே விட்டாச்சு. நான் கடவுளுக்காக கன்வென்ஷன் மீட்டிங் வாசிக்கிறத விட்டாச்சு. வெறும் கச்சேரியே போயிருந்தேன். லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி வந்து எங்கள் சர்ச்சில் ஒரு மீட்டிங் வந்துருந்தது. அப்போ ஜானண்ணா வந்திருந்தாங்க, அக்கா வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே சர்ச்சுக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டிசிஷன் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லியிருந்தேன். தேவையில்லாமல் என்னை வந்து அங்கே யூத் மீட்டிங்லாம் கூப்பிட்டு இருக்காதீங்க, நீங்கள் ஒன்றா முடிச்சிட்டாங்க, நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போது நான் ஃபஸ்ட் டைமாக வந்து அன்றைக்கி சூசைட் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் பிளான் பண்ணிவிட்டு நான் அதனால் சர்ச்சுக்கு போகல. நான் அதுக்கு முன்னாடி நான் எடுத்த ஒரே ஒரு டிசிஷன் அது. ஆனால் நான் அங்கே போய் மீட்டிங்கில் போய் உட்காந்தப்போ சாங்ஸ் ஒர்க்ஷிப் நடந்துட்டு இருந்தது. நான் அன்றைக்கி வந்து ரொம்ப 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 நான் ரொம்ப திட்டமாக இருந்தேன். நான் ட்ரம்ஸ் அன்றைக்கி வாசிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப திட்டவட்டமாக இருந்தேன். பட் ஆனால் அன்றைக்கி யார் வந்து என்னை வாசிக்க சொன்னாங்க, யாரும் என்னை கூப்பிடவே இல்லை. பட் ஆனால் என் கையை நானாக எழுந்து போயிட்டு ட்ரம்ஸில் உட்காந்து வாசித்தேன். அப்போ பாடின ஒரே சாங் உடலும் உள்ளமும் உமக்குத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணாங்க. அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக டெஸ்ட் பண்ணி கொடுத்தேன். இதுமாரி அந்த சர்வீஸ் முடிஞ்சோடனே நான் இப்போ சூசைட் பண்ணலான்னு பிளானில் இருந்தேன். ஆனால் வந்துட்டு மாற்றிக்கிட்டேன். நான் அதை பண்ண மாட்டேன், நான் கடவுளுக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ சொல்லிவிட்டு விட்டாச்சு. லாஸ்ட் மந்த் February 23 அன்றைக்கி மறுபடியும் எனக்குள்ளே ஒரே போராட்டங்கள். நான் ரொம்ப ப்ரீஃபாக நான் சொல்ல தேவையில்லை, சொல்ல பிடிக்கல, எனக்கு மன்னிச்சுக்கோங்க. அது என்னால் ஃப்ரீயாக சொல்ல முடியாது. நான் அகைன் வந்து அன்றைக்கி சூசைட் அட்டன் பண்ணிட்டேன். நான் என்னோடய செகண்ட் லைஃப்பில் நான் நின்றுட்டு இருக்கேன். இப்போது என்னோடய செகண்ட் லைஃப் இது. கடவுள் கொடுத்த எனக்கு செகண்ட் லைஃப். நான் ஒன்றுமா கோவமாக இருக்கேன், தெரிஞ்சவங்க மாதிரிலாம் எப்படி என்னை காப்பாற்றினாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி நைட்டும் வந்து என் ஃப்ரெண்டோட ஒருத்தர் மூலயமா அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அண்ணா இதுமாரி மேத்யூ நான் டிஸ்டர்பாக இருக்காங்க, கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அண்ணா அன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க. ஆனால் நான் அவர்கிட்ட அன்றைக்கும் சொல்லவே இல்லை. நான் இதுமாரி நான் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்காக இங்கே சுற்றிட்டு இருக்கானா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அவர்கிட்ட அழுதுட்டு ஜென்ரலாக ப்ரேயர் பண்ணுங்கண்ணா, ஏன்னா எனக்கு தெரியும் நான் அன்றைக்கி பண்ண போகிறேன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதனால் ப்ரேயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக நான் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணேன். உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு தோல்வி, நான் உங்களுக்கு தோல்வி தான் கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக ஹெவனுக்கு வர மாட்டேன், ஹெல்க்கு தான் போவேன், நல்லா தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இங்கே வாடுறது பிடிக்கல, எனக்கு ப்ளீஸ் என்னை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் கூட நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல. டைம் ஆகிடுச்சுன்னா எதுனா சாகாமல் போயிட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ரேயரை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாமல் நான் வந்து எனக்கு தேவையானதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் அப்படியே படுத்தேன். அன்றைக்கி நிறைய அழுதேன். எனக்குள்ள சிம்டம்ஸ் தெரிஞ்சுது. நான் காலையிலலாம் இருக்க மாட்டேன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் நான். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன காப்பாற்றிட்டாங்க. இன்ன வரைக்கும் நான் அழுதுன்னு தான் இருக்கேன். நான் எனக்கும் கடவுள் கொண்டு தான் தெரியும் நான் என்ன போராட்டத்தில் இருக்கேன். அவரோட அதிகமாக யார் மேலே அன்பு வச்சுருந்தேன்.
ஆண்டவர் இன்னைக்கு உங்களை முன்குறிக்கலன்னா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதான் ஆண்டவர் வந்து உங்களை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஒரு அநாதி திட்டத்தை வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு கோரியோகிராஃபி பார்க்க போறீங்க. உங்களுக்காக ஷாலோம் யூத் ஃபெலோஷிப் பீப்புள் வந்து உங்களுக்காக ஒரு கோரியோகிராஃபி பண்ணுவாங்க. அது இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ நீங்க அந்த ஆக்ஷன்ஸ் நல்லா கீழா கவனிக்க மாதிரி நான் கேட்டுக்கொள்றேன். அதுக்கான வேர்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துட்டு இருக்கும். I am the God
சுகத்தை வச்சிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மாபெரும் அற்புதம், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போறாரு. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹீலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம எத்தனை பேர் அந்த இன்விடேஷன் பார்த்துருக்கீங்க? இன்விடேஷன்ல இருந்து வந்திருக்கீங்களா? இன்விடேஷன் பார்த்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஹேண்ட் பில்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்தபடி ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்க்க போறோம். இந்த வேளை ஜான் அண்ணன் நமக்காக வந்து தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ணணும். நம்ம கரங்களை தட்டி வரவேற்போமா? கரங்களை தட்டி. என்றும் உள்ளது. சந்தோஷமா இருக்கவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். இந்த நாளிலும் நீங்கள் துக்கமா இருந்தாலும் சரி, தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வேளையில நீங்கள் உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கலாம், நொறுங்கி போன இருதயத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஐயோ, என்னை விசாரிக்க கூட ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஒரு மன கவலையில நீங்கள் வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அநேக வேளைகளில நம்மோடு வாழ்கிற நம் கணவனுக்கு நம்முடைய இருதயத்தின் வேதனை தெரிவது இல்லை. நம்முடைய மனைவிகளுக்கு நம்முடைய இருதயத்தின் வேதனைகள் தெரிவது இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கண்ணீர் புரிவது இல்லை. பெற்றோருக்கு நம்முடைய மனக்கசப்பு தெரிவது இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, ஆனாலும் உங்களை உண்டாக்கின தேவன் உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறார், உங்கள் இருதயத்தின் வேதனையை அறிந்திருக்கிறார்.